பிள்ளைய பைக்கூட்ட தூக்கிட்டு வர வேண்டியது இல்ல. என் பிள்ளைய அங்கேயே சுவத்துல அலமாரி வச்சிருவேன். சுவத்திலே சரவணன், பாண்டியன், நெடுஞ்செழியன் எல்லாரும் பேரையும் எழுதி அங்கேயே அலமாரியில வச்சிருவேன். சாவியை கையில் கொடுத்துருவேன். புத்தகத்தை வச்சு பூட்டிட்டு போயிருயா, காலையில வந்து படியா, வீட்டு பாடம் கொடுத்தா கொண்டு விடுவேன். பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தியா போதும்யா. காலையில போய் சாயந்தரம் வர படிக்கிறதெல்லாம் 4 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சு வீட்டுக்கு போப்பா போதும். பிள்ளைய சொல்ல பண்ணாத. பள்ளிக்கூடம் போறது என் பிள்ளைங்களுக்கு சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கணும். சொல்ல பண்ணாத. விடுமுறையே வேணாம்ன்றான் என் பிள்ளை. ஐயா நான் பள்ளிக்கூடத்திலே இருக்கிறேன், எனக்கு தனியாயிரம் விடுமுறை வேணாம். ஏன்? நானே சோறு போட்டுருவேன். நாட்டுக்கோழி பண்ண வச்சிருப்பேன், முட்டை கொண்டாந்து என் பிள்ளைக்கு போடுவேன். நானே மாட்டு பண்ண வச்சிருக்கேன், பாலை லிட்டரா ஊற்றுவேன். சோறு நானே விவசாயம் வச்சுட்டு நானே ஆக்கிடுவேன். நல்லா என் பிள்ளை படிச்சுட்டு அழகா வரும். தமிழ்ல தான் படிக்கணும், ஆங்கிலம் கட்டாயமா படிக்கும், உலகத்தின் எல்லா மொழியும் படிக்கும். ஆனா போட்டி போடுவேன். இந்த தனியார் பள்ளிக்கூடத்துல படிச்சு வருதுல பிள்ளை, அதுல என் பிள்ளைங்க அதுவும் மோதும். என் பிள்ளைய நான் வென்றுட்டாங்க, நான் பள்ளிக்கூடத்தை மூடிடுவேன். வேலையில நின்று தண்ணி குடிச்சாலும் என் பிள்ளைய அவன் கால் பூசி கூட பெற முடியாது.